கும்பராசிக்காரர்கள் என்றாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிருந்தா. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம், எப்பயுமே ஜாலியாகவே இருப்பாங்க. இந்த கும்பராசிக்கு 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்து இந்தடா வச்சு கூடன்னு கொடுத்தா அந்த அண்ணன் எதுக்குன்னே அவ்வளோ காசு, நீ வேணா ஒரு 100 ரூபா கொண்டு பெட்டி பண்ணி சாப்பிட்றேன். இந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக, ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியும். இவனை நம்பி தான் சார் வாழ்ந்துட்டு இருந்தேன், இவனை கை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். அவன் ஏமாத்தினானா நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்களா? நான் ஏமாற்றப்பட்டேன், எனக்கு அறிவில்லை, இதை ஒத்துக்கோங்க, சிம்பிளி ஒத்துக்கோங்க. இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. டோன்ட் பிலீவ், யாரையும் நம்பாதீங்க. உங்கள் கதையில் நீங்கள் தான் ஹீரோ. துரோகிகள், எதிரிகள், அவன் வெங்காயம் வெள்ளை பூண்டு, இவெல்லாம் யார்? இவெல்லாம் ஏன் வந்தான்? இங்கே பாருங்கள், நோ ஒன் கேன் டூ எனிதிங் டு யூ அன்லெஸ் ஆர் அன்டில் யூ ஆர் வீக். நான் வீக்காக இருந்தால் தான் என்ன எல்லாம் இது, நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னென்னா ஒன்றும் பண்ண முடியாது. கார் வாங்க போகிறீங்க, ப்ரமோஷன் வரப்போகுது, சூப்பராக இருக்க போகிறீங்க. இனிமேயாவது ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய அலைச்சலை கொடுப்பார். ஓடுங்கள் ஓடுங்கள், ஓடிக்கொண்டே. கும்பராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ பார்த்து, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் நல்லா அசட் சேர்த்துவீங்க, மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், பெண்களுக்கு இதெல்லாம் நடக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இவர்கள் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முதல் தெய்வம் யாருன்னா, ஐயப்பனை வழிபடணும், ஆஞ்சநேயர் வழிபடணும். ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு சாற்றி வழிபடணும். இதெல்லாம் பண்ணணும். அப்போது கும்பராசிக்காரர்கள் பொழப்பை மட்டும் பார்த்தா சம்பாதிக்கலாம். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. 2026 சனிப்பெயர்ச்சி வருது. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனிப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே போன வருஷமே ஆயிடுச்சு. திருக்கணிதப்படி, வாக்கியப்படி நிறைய நேயர்கள் விரும்பி கேட்குறீங்க, சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம்தான் வச்சுக்கிட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ரிப்பிட்டேஷன் பதிவு தான் வச்சுக்கலாம். ஆர் அதர்வைஸ் வாக்கியக்காரர்களுக்கென்று மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். சரி, ஓகே. எனிவே, இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் வரப்போகிறது, யார் யார் லைஃப் எல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? கும்பராசிக்காரர்கள் என்றாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிருந்தா. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம், எப்பயுமே ஜாலியாகவே இருப்பாங்க. இந்த கும்பராசிக்கு 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்து இந்தடா வச்சு கூடன்னு கொடுத்தா அந்த அண்ணன் எதுக்குன்னே அவ்வளோ காசு, நீ வேணா ஒரு 100 ரூபா கொண்டு பெட்டி பண்ணி சாப்பிட்றேன். இந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக, ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. கும்பராசிக்காரர்களை பற்றி நான் பேசுனதுலாம் நிறைய இன்ஸ்டாவில் என் வாய்ஸ் வச்சு ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே நான் வியந்து பார்ப்பவன். என்னத்தை சொல்கிறது, இவ்வளோ நாள் ராசியில் உட்காந்துருந்தார் சனி பகவான், ஜென்ம சனியாக இருந்தார், உயிர் எடுத்தார். உண்மையை சொல்லப்போனால் கும்பராசிக்காரர்களை பார்த்து மற்றவங்க சந்தேகப்படுறது, கும்பராசிக்காரர்களை தொழில் தொடங்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிடுறது, இவனை நம்பி தான் சார் வாழ்ந்துட்டு இருந்தேன், இவனை கை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். அவன் ஏமாத்தினானா நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்களா? நான் ஏமாற்றப்பட்டேன், எனக்கு அறிவில்லை, இதை ஒத்துக்கோங்க, சிம்பிளி ஒத்துக்கோங்க. இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. டோன்ட் பிலீவ், யாரையும் நம்பாதீங்க. உங்கள் கதையில் நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் வைக்கிறது தான் சட்டம். இதில் தெளிவாக இருங்க. கும்பராசிக்காரர்கள் ராசியில் சனி இருக்கும்போது நிறைய எக்ஸாம்பிள்ஸ். துரோகிகள், எதிரிகள், அவன் வெங்காயம் வெள்ளை பூண்டு, இவெல்லாம் யார்? இவெல்லாம் ஏன் வந்தான்? இங்கே பாருங்கள், நோ ஒன் கேன் டூ எனிதிங் டு யூ அன்லெஸ் ஆர் அன்டில் யூ ஆர் வீக். நான் வீக்காக இருந்தால் தான் என்ன எல்லாம் இது, நான் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்னென்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ராசியில் சனி பகவான் இந்த பாடத்தை சொல்லி கொடுத்துருப்பார். இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 2ஆம் இடத்துக்கு சனி போகிறதும் ஒன்று தான். தனஸ்தானத்தை, பணத்தை நிறைந்து கொடுக்க போகிறார். ஆனால் 2ஆம் இடத்துக்கு போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். பாத சனின்னு பேர். நிறைய அலைச்சல் பழப்பாக இருக்கும். நேராக என்ன பண்ணுறீங்க சுந்தர் சொல்லுங்கள்? நேராக இமயமலைக்கு போய்ட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு, சரி அப்படியே கன்னியாகுமரிக்கு போய்ட்டு சன்ரைஸில் படம் எடுத்துகிட்டு, சரி நாளான்னைக்கு மத்தியானம் வந்திருக்கேன். இமயமலைக்கு போய்ட்டு கன்னியாகுமரிக்கு போய்ட்டு நாளான்னைக்கு எல்லாம் எப்படியா வர முடியும்? நீங்கள் நினச்சா போகலாம். ஆமாம், மனுஷனுக்கு கொடுக்குற வேலையை கொடுக்க சொன்னால் ஆஞ்சநேயர் கொடுக்குற வேலையை கொடுக்குறாங்க. நான் என்ன கடலை தாண்டி ஜம்ப் பண்ணி ஐயா போக முடியும்? போங்க சார், அப்போ தான் உங்களுக்கு பொழப்பு. இப்படிலாம் நம்ம பாஸு, நீ பாஸ் ஆயா, நீ தூச்சியா, உங்கள்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட மாதிரி. அந்த மாதிரி சில பேர் முரட்டுத்தனமாக வேலை கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க ஷூட்டிங்கு? 6 மணிக்கு வந்தேன். நீங்கள் அப்படியே செகண்ட் முடிச்சுட்டு தேர்டு முடிச்சுட்டு நாளைக்கு விடியற்காத்தால் 4 மணிக்கு போகலாம். உங்களுக்கு மனசாட்சி இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஷெட்டு போட்டுருவாங்க. மீடியா துறைகளில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டம்.
ஆனால் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த நேரத்தை அந்த சனி பகவான் இதை பணமாக கன்வெர்ட் பண்ணுவார். ஓகே, செகண்ட் இல்லை, என்னெல்லாம் கூப்பிட்டா 4 ஷிஃப்ட் கூட பார்ப்பேன். 4 ஷிஃப்ட் என்ன, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு நார்மல் பேமெண்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு டபுள் பேமெண்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டு ட்ரிபிள் பேமெண்ட்டு தரதுனா இருங்க. நான் என் டைமில் வேஸ்ட் பண்ண முடியாது. தெளிவாக இருங்க, அவனே வேணான்றான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒர்க் பண்ண தயார், காசு தருவியா, அதுதான் கேள்வி. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது என்ன பண்ணுறார், இந்த சனி பகவான் நிறைய வாய்ப்பை தருவார். வாய்ப்பை பணமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. பரவாயில்ல, கம்பெனி நல்லா இருக்கட்டும், அப்படி ஒரு ஆணியே பிடுங்க வேணாம். நம்ம பழைக்க தான் நம்ம கம்பெனிக்கு வந்தோம், கம்பெனி பழைக்கிறதுக்கு வரல. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 2, 3, 4 பார்க்கிறார். கார் வாங்க போகிறீங்க, ப்ரமோஷன் வரப்போகுது, சூப்பராக இருக்க போகிறீங்க. இனிமேயாவது ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய அலைச்சலை கொடுப்பார். ஓடுங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள். சம்பாதிச்சுட்டு தான் வருவேன்னு ஒரு குறிக்கோளை. வண்டி எடுக்கிற டிரைவர்ஸ் இதை பார்க்குறீங்கன்னா, காலைல செட்டு வண்டி எடுத்துட்டிங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, சாமி கும்பிட்டீங்களா, 2 மினிட்ஸ். இதுக்கு மேலே உங்கள் எண்ணம் சிந்தனை எல்லாம் ட்ரிப்பு மேலே தான் இருக்கணும். சாயந்தரம் வண்டி விட்டு இறங்கும் போது 5000 ரூபா காசோடு இறங்குங்க, இல்லைன்னா வண்டி விட்டு இறங்காதீங்க. இதை மனசில் வைங்க. உங்களுக்கு நீங்கள் தாங்க நீதிபதி. டார்கெட் அச்சீவ் பண்ணமா இல்லையான்னு எது சொல்லணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். வேறு யாரும் நமக்கு சொல்ல வேண்டாம். பிருந்தா யூ ஆர் டூயிங் குட், ராம்ஜி யூ ஆர் டூயிங் குட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். வேறு எது நீங்களாம் சொல்லக்கூடாது, இது சொல்லணும். அதில் உறுதியாக இருங்க. 2, 3, 4. அடுத்து குரு பகவான் சனி பகவான் 2லேருந்து 7ஆம் பார்வை 8 பார்க்குறார். கும்பராசிக்காரர்கள் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ பார்த்து, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்து உயிர் பழச்சிப்பீங்க, அசட் சேர்த்துவீங்க, மாங்கல்ய பலம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இதெல்லாம் நடக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதான் சொன்னேன், இனிமே தான் ஃபுட்பால் பார்த்துருக்கியா, இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம். ஒரு நண்பர்களை நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த நேரம் ஏன் பிஸியாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. கடவுள் உங்களுக்கு எப்படி பணம் தருவார்னு நினைக்கிறீங்க? நேராக தோன்றி கேள் மகனே 3 வரங்கள் கேள்னு கேட்பார்னு நினைக்கிறேன். சத்தியமாக அதெல்லாம் நடக்காது. கடவுள் உங்கள் முன்னாடி தோன்றலாம் மாட்டார். கடவுள் நிறைய பிஸியாக்குவார், உட்கார நேரம் இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவார். அப்படி தான் உங்கள் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இனி பழச்சிப்பீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? கும்பராசிக்காரர்கள் முக்கியமாக வழிபட வேண்டியது என்ன, அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இவர்கள் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முதல் தெய்வம் யாருன்னா, ஐயப்பனை வழிபடணும். ஆஞ்சநேயர் வழிபடணும். ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு சாற்றி வழிபடணும். இதெல்லாம் பண்ணணும். இவர்கள் வாழ்க்கையில் இவர்களுக்கு என்னெல்லாம் மார்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பாதசனி இன்னும் ஸ்டில் கோயிங். ஸோ இவர் நாட் இன் ஏ கம்ஃபர்ட் பொசிஷன். ராசியிலே ராகு. இவர் வேறு இப்போ தான் எக்ஸ் காதலி சிவகாமி வேறு ஃபோன் பண்ணிட்டு இருக்கா. சிவகாமி ப்ளீஸ் கூல் டவுன், நம்ம அப்புறமா லவ் பண்ணலாம். சனி பகவான் 2ல் உட்காந்து பார்த்துன்னு இருக்கான். இந்த ஆளுக்கு வேறு விவஸ்தையே கிடையாது, வர்ற பணத்தை ஸ்டாப் பண்ணிடுவான். அதனால் வி வில் மீட் ஆஃப்டர் 2 days. வெயிட் சிவகாமி வெயிட் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போது கும்பராசிக்காரர்கள் பொழப்பை மட்டும் பார்த்தா சம்பாதிக்கலாம். 100க்கு 90 மார்க். கும்பராசி நேயர்கள் மிக கவனமாக இருக்கணும். நம்ம வேலை என்னவோ அது வேண்டி பார்க்கணும். யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனை வரும். யாரை பார்த்து நீ நல்லா இருக்கிறன்னு கேட்டேன். என்னை பார்த்து கேட்டியா? சார் நான் என்ன சார் கேட்டேன், உங்களை நல்லா இருக்கியான்னு தானே கேட்டேன். நீ அப்படி கேட்கல, நல்லா இருக்கியான்னு ஒரு தெனாவட்டாக ஒரு கொக்கி போட்டு என்னை கேட்ட அப்படின்னு பிரச்சனைகள் வரும். நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். விடுங்க, கடவுள் நல்லா இருக்கட்டும், விடுங்க. ஆனால் கோபத்தையும் எனக்கு தான் எல்லாம் தெரிங்கிற மனோபாவத்தையும் அடுத்தவங்க சொத்துக்கு நீங்கள் ஆட்டை போடுறதும் விட்டுடுங்க. உங்கள் வேலை என்னவோ அதை வண்டி பாரு, உங்கள் தொழில் என்னவோ அதை வண்டி பாரு. அடுத்தவனுக்கு புத்தி சொல்கிறது, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்கிறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி புதிய வேலைக்கு போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். 2.5 வருடம் பாதச்சனி நிச்சயமாக உங்களுக்கு இடுப்புக்கு கீழே கால் வலி மூட்டு வலி வந்தே தீரும். உடம்பு வந்து பெருசாகிடும். ஐடியில் உட்காராதீங்க. டெவில்ஸ் மைண்ட். ஏதேதோ யோசிக்காதீங்க. திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல்தீபம் போட்டு தான் ஆகணும். நான் அவனை நம்பினேன், இவனை பார்த்தேன், அவனை பார்த்தேன், நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன், இவனுக்கு கடன் கொடுத்தேன், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. கணவன் மனைவி உறவில் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாக்கு அக்னி பிரபாகமாக இருக்கும். இப்போ நம்ம நாக்கில் வந்து எச்சில் வந்து ஆண்டவன் எதுக்கு வச்சான் சொல்லுங்கள்? மூக்கால் பேசக்கூடாதா? கண்ணால் பேசக்கூடாதா? இறைவன் எதுக்கு நாக்கால் பேசி வாயால் பேச சொன்னா? ஏன்னா கோபமாக வார்த்தைகள் வெளியே வந்தாலும், அக்னி பிரவாகமாக அச்சரங்கள் வெளியே வந்தாலும் அந்த எச்சில் ஈரம் பட்டு அது சுபமாக மாறணும்.
மங்களமாக மாறணும். ஆய் அப்படிங்கிறத விட ஆய் அப்படின்னு அந்த குரலை மாற்றணும். அந்த அச்சரங்கள் சுபமாக மாறணுங்கிறதுக்காக தான் எச்சில் வந்து வச்சான். அந்த ஈரத்தில் பட்டு சுபமாக வரட்டும். என்னை மறந்து நான் கத்திட்டா கூட சுபமாக வரணும்னு சொல்லிட்டு அந்த அச்சரங்களை வந்து எச்சில் பட்டு வெளியே வந்தது. அப்போ கூட நீங்கள் கோபப்படுறீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதீங்க. விட்டு கொடுத்து போங்க. நிதானமாக இருங்க. 2.5 வருஷம் புதிய விஷயங்கள் வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கும்பராசி. கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் பாத சனியாக வர்றாரு. உங்கள் வீட்டுக்கு அதிபதியே சனீஸ்வர பகவான் தான். கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் தான். இருந்திருந்தாலும் ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், ஒரு புலனாய்வுத்துறை, ஒரு ரகசியம் காக்கக்கூடிய ஒரு தன்மை உடைய அரசு உயர அதிகாரிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த ஒரு அமைப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிறு வயசுலேயே உங்களுக்கு குருவுடைய தன்மை வந்துடும். சின்ன வயசுலேயே படித்து பிரில்லியண்ட் ஆனவங்க உங்கள் ஜாதக தன்மை. ஒரு குறிப்பிட்ட கால வயசு 30 வயசுக்கு மேலே சனி மகாதசை நடக்கும். அந்த தருணத்தில் நீங்கள் அவமானப்படுவீங்க, அவப்பேற்படுவீங்க, நஷ்டம் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய தருணம் வரும். திருமணம் ஆன ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணி மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசை வச்சனால உங்கள் குடும்பம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்களும் ஏற்படும். இதே கும்பராசியில் உள்ள பெண்களும் இதே நிலைமை தான். கணவனுக்கு தகாத ஒரு உறவுங்களோ, தேவையில்லாத தாய் மேலே ஒரு பாசத்தினால தாய் பேச்சை கேட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தருணமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ஆவாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. ஆண்டவனுடைய பார்வையை தெளிவாக பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது. கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனினா சும்மா கிடையாது. 2.5 வருஷம் நீங்கள் பட்ட துன்பம் இப்போ மறுபடியும் 2.5 வருஷத்தில் நிற்கிது. இந்த தருணத்தில் தான் அன்பா பண்பா அனுசரணையாக தான் மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழணும். தான் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மேலே கவனம் செலுத்தணும். புது புது ப்ராஜெக்ட்டு, புது புது வீடு வாங்குறது, கார் வாங்குறதெல்லாம் வாங்கினீங்கன்னா நஷ்டமாவீங்க. அடுத்தவனுடைய வளர்ச்சி பார்த்து போராமப்படக்கூடிய தருணங்களை ஏற்படுத்திக்காதீங்க. தான் சொந்தம் பந்தத்தோட ஒட்டு நின்று வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கிங்க. பாத சனி உங்கள் ஜாயிண்ட் எல்லாம் வலிக்கும். இடுப்புக்கு கீழே பலம் இருக்காது. ஒத்த காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விபத்துகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் வரும். கவனமாக இருக்கணும். கவன சிதைவு தான் உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கக்கூடிய தருணம் உண்டு. போட்டி போராமையை வச்சுக்காதீங்க. அடுத்தவனுடைய சாபத்தை பாவத்தை மேலே வாங்கிக்காதீங்க. கும்பராசிக்கார ஆண்கள் மனைவியோடைய சாபத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் தரட்டி கேட்டு தான். மனைவிக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை இருந்தாலும் நீங்கள் தரட்டி கேட்டு தான். உங்கள் மனைவி மக்களோட ஒட்டுணர்ந்து வாழுங்க. குறையில்லாமல் நீங்கள் இருக்கணும். தேவையில்லாத ஆசைகளில் மாட்டிக்கிட்டு தவிக்காதீங்க. தான் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் மேன்மைப்படக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கிங்க. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. இல்லைன்னா உங்கள் உடம்பு உங்கள் ஆரோக்கியத்து மேலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய வேலை இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத அஜீரண கோளாறு இடையூறுகள் ஏற்பட்டுச்சுன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலம் குன்றி இருக்காருன்னு அர்த்தம். கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவானுடைய பார்வையில் நீங்கள் கொடும் பார்வையில் இருக்கிறீங்க. கவனமாக இருந்துக்குங்க. தேவையில்லாத சொத்துக்கள் மேலேயோ சொகத்து மேலேயோ ஆசை பாசப்பட்டு தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பற்றற்ற நிலையில் கொண்டு போயிடாதீங்க. ஒட்டுணர்ந்து வாழ்ந்து போனால் ஒன்றுடன் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகள் உண்டு. சொல்லப்போனால் கும்பராசிக்கும் இந்த 2026 ஆகாது. தான் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் விரயமாகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. செய்தொழிலில் நஷ்டம் காணவும் பிரச்சனைகள் வரும். செய்தொழிலில் பிராபலங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கிற தொழிலையே தெளிவாக கொண்டு போய் வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா ஒரு குறை வராது. மறுபடியும் சொல்கிறேன், கும்பராசிக்கார ஆண்கள் மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசை வச்சுக்காதீங்க. ஒட்டுணர்ந்து வாழுங்க.
இந்த பாத சனி உங்களுக்கு பிராபலத்தை உண்டு பண்ணக்கூடிய தருணம் உண்டு. கவனம் தேவை. மேற்கொண்டு பிராபலங்கள் வந்தால் நான் சொன்ன பரிகாரங்களில் முறையாக பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வாக்கியப்படி 2ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது என்ன பண்ண போகிறார், என்ன கொடுப்பார், என்ன கொடுப்பார், சொல்லுங்கள் அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் கொடுப்பார், மன நிம்மதியை கொடுப்பார், மன சோர்வுலேருந்து விடுதலை கொடுப்பார், மனசு விட்டு பேச விடுவார். இப்போ ஒரு ட்ரையல் பார்ப்போமா அப்படிம்பாங்களா, அதே மாதிரி தான் கும்பராசிக்காரங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு பிரச்சனை இருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு வெளியே வாங்க அப்படின்னு நான் சொன்னால், நீங்கள் பிரச்சனையை சொல்ல போய் கண்ணாடியை பார்த்தீங்கன்னா சொல்லி முடிக்க முடியும் கண்ணாடி சின்ன சின்ன தூள் மாதிரி சதறிடும். அந்த அளவுக்கு உங்கள் மனசுக்குள்ளே அழுத்தம், வலி, வேதனை இருக்குது அப்படின்னா, நான் அப்படி தான் இருக்குன்னு அப்படின்னா கிடையாது, இருந்திருக்கு அப்படின்னு உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. சரி, ஆனால் அவங்கள பார்த்தா யாராச்சும் கஷ்டப்படுற மாதிரி சொல்லுவாங்களா? உனக்கென்னம்மா நீ கொடுத்து வச்சவ, உனக்கென்னம்மா நீ ராஜா மாதிரி வாழ்கிற, எப்படி நீ ராஜா மாதிரி வாழ்கிறதான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சிரிச்சுக்கிருவீங்க, டேய் ஒரு நாள் என் இடத்துல வந்து இருந்து பாரு, நீ தலை தெறிக்க ஓடுவ அப்படின்னு ஒன்று நீ வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம், இல்லை மனசுக்குள்ளே நினச்சிருக்கலாம். அப்போ இதெல்லாம் எப்போ மாறும், எப்போ நிம்மதியாக இருப்போம்? எனக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், துட்டு வேண்டாம், நகை வேண்டாம், பணம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாயா, எனக்கு நிம்மதி ஃபஸ்ட்டு கிடைக்குமாய்யா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, உண்மையிலே சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்தாலும் உங்களை பக்குவப்படுத்தலாம், பாடாளப்படுத்தியிருக்காரு. வரும்ல, அந்தளவுக்கு லைஃப்பில் பிரச்சனை சந்திச்சிங்க. ஸோ பக்குவப்படுத்தின உங்களை பாதுகாப்பான ஒரு இயக்க நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வாக்கியப்படி சனி பகவான் மீனத்துக்கு போகிறது. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன மாற்றம்லாம் வரப்போகுது அப்படின்னா, உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையில் அதிகமான வேற்றுமை சந்தித்தது நீங்கள் தான். நீங்கள் ஒன்று ரியாலிட்டியாக, உணர்வுபூர்வமாக, அன்பாக உங்களுடைய கணவரை நேசிப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார், போலியான டியூப்ளிகேட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு டியூப்ளிகேட்டை பின்னாடி சுற்றி இருப்பார். என்றடே அழகு தேவதை நாய் இருக்கேன், ஒரு என்ன சொல்கிறேன்னா நிமிர்ந்து பார்த்தா கூட ஒரு மனுஷன் பார்க்க மாட்டான், அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட போய் சுற்றிக்கிருக்கே அப்படின்னு நீங்கள் வார்த்தையை பயன்படுத்திருப்பீங்க. அதே கும்பராசி ஆண்களுக்கு எப்படி இருக்குன்னா, உருகி காதிச்சிருப்பாங்க. நீங்கள் தான் என் உலகங்க, நீங்கள் தாங்க என்னுடைய தேவதை, நீங்கள் தாங்க என் உயிர்ன்னு இருப்பாங்க. ஆனால் அத்தனை பேருமே உங்களுடைய அத்தனை விதமான ப்ளஸ்ஸையும் வாங்கிட்டு உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லி உங்களை தவறாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பாசம் வச்சனால என்னென்னா, அளவு கடந்த பாசம் வச்சனால கொஞ்சம் என்னன்னா உணர்ச்சிப்படுறீங்க. ஏன் இப்படி பண்ணுறேன் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்வி இப்போ அவங்களுக்கு தொல்லையாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேருந்துலாம் அப்படியே வெளியே வர போகிறீங்க. எல்லாத்தையும் அழிச்சிருவோம். சர்சன்னு ஒரு போர்டில் எழுதிட்டு நம்ம டீச்சர்ஸ் எப்படி அழிப்பாங்களோ அதே மாதிரி அழிச்சிருவோம். அந்த உங்களுக்கு இப்போ டீச்சர் யாருன்னா சனி பகவான் தான். எல்லாத்தையும் அழிக்க போகிறாரு. அழிச்சிட்டு உன் பாதை இது, இந்த பாதையில் இப்போ நல்லா இருப்பேன் அப்படின்னு உங்களை உருவாக்குவார். 100% கொடுப்பார். கடந்தது விஷயங்கள், கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கரண்டு போன்றாக இருந்தது, நான் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். உங்கள் லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இனிமேல் முடியாதுங்கிற வார்த்தையை கும்பராசிக்காரங்க யாரும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. சுயஜாதத்தில் வேணால் பயன்படுத்தலாம் மேபி, ஓகேவா? ஆனால் ராசியின் அடிப்படையில் பயன்படுத்த மாட்டீங்க. வலிமையான கிரகம் உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்க போகுது. ராகு ராசியில் உட்காந்துருக்காரு, அது அப்புறம் பார்ப்போம், ஓகேவா? சனி பகவான் தாக்கத்திலேருந்து வெளியே கொடுக்குறார். உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்குறார். தேவையான விஷயங்களை இனிமேல் தேடி அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களை இயக்கிக்கிற போகிறீங்க. உங்களால் நன்மை அடைந்த, உங்களால் பலன்கள் அடைந்த அத்தனை அன்பர்களுமே இப்போ உங்களை கண்டுக்கிற கிடையாது. அப்போ அத்தனை பேரும் திரும்பி உங்கள் வாசல் நிற்பாங்க பாருங்க. உங்களை தேடி வருவாங்க. அப்போயா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சுயநலவாதிகள்லாம் நிற்காங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போயும் ஏமாந்துடாதீங்க, ஓகேவா?
ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான விஷயம். சரி, கவனமான விஷயம் என்னன்னு சொல்லிடுங்க, அதையும் சொல்லிட்டு போயிருங்க. நீங்கள் சொன்னதில் எனக்கு நடந்த மாதிரி எனக்கே உண்மையிலே புரியுது. கவனமான விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால மாய வலையில் சிக்காமல் இருந்தால் போதும். உங்களை ஒருத்தன் அப்படியே தூக்கி இமேஜினேஷன் பண்ணி, தங்கமானவங்க, நீங்கள் தான் ஒரு நல்லவர், நீதாம்மா ரொம்ப தங்கமான பொண்ணு, நீ உங்களை மாதிரி அழகு உண்டா, உங்களை மாதிரி ஒரு விஷயம் உண்டா, உங்கள் திறமைக்கு யாருமே நிகர் கிடையாது, நீங்கள் இதை மட்டும் செஞ்சுட்டு போங்க. எப்படி ஒரு 10 வார்த்தை அப்படியே தூக்கியிருப்பாங்க, 11ஆம் வார்த்தை ஈக்குவல் டு போட்டு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடைய தேவை அப்படின்னு வைப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் டெலீட் பண்ணிடணும். சிக்கிடாதீங்க. சிக்கினீங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ கவனம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களை விட வயது மூத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய உறவுகிட்ட பண்பாக, பணிவாக, பாசமாக, அக்கறையாக இருங்க. ஆனால் ஏமாறாதீங்க. எப்படி? ஏமாறாதீங்க. ஓகேவா? ஸோ அதில் கவனமாக இருங்க. அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். உங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைனா உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க. கும்பராசிக்காரர்கள் காதலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஆனால் காதலில் மாட்டிக்கிறாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது. காதலும் திருமணமும் கும்பராசிக்கு 80% பல பரீட்சைகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. உங்களை நிறைய டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ கவனமாக இருங்க. இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் கும்பராசி குதூகூலமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பார். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பத்ரகாளியம்மன் வழிபாடை பின்பற்றுங்கள், துர்க்கையம்மன் வழிபாடை பின்பற்றுங்கள். துன்பங்கள் தொலைந்து குதூகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் கொடுப்பார். நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது. நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா, பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசுனோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.